இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தான்னு அவருக்கு என்ன பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கிறேன். அப்படி தான் வச்சிருக்கான்னு தெரியல. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாரு தெரியல. அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார். அவர் மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டைரக்டர் எங்கன்னு பார்த்துட்டே யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால ஜாலியாக இருந்து போனாங்களாம்.